ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலில் கண்மணியும் அன்பும் ஒன்று சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அன்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி வராங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த ரவுடிங் பார்த்தீங்கன்னா அன்பு கத்தியால் குத்த வராங்க. அப்போ கண்மணி போயிடுறாங்க, கண்மணியை குத்திடுறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா கண்மணி குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப இதாக ஆழமாக போயிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அபர்ணா அன்பும் கண்மணி ஏன் இவ்ளோ இதா இருக்காங்க அப்டின்ட்டு கேட்குறாங்க. அப்ப தேன்மொழி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்டின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணியோட அம்மாக்கு அன்பு சொல்லிர்றாங்க. இந்த மாரி தான் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. "என்னாச்சு மாப்ள?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அத்த. ஆப்ரேஷன் பண்ணா தான் தெரியும்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. கண்மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்புறம் சரி போய் பார்க்கலாமா அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் போய் பார்க்குறாங்க. "எதுக்கு கண்மணி நீ வந்த இந்த மாரி சென்ட்ரல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்கள குத்த வரும்போது நான் அமைதியா பார்க்க முடியுமா அன்பு?" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "இனிமே என்னால நீ விட்டு போக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் போமாட்டேன் அன்பு, உங்க கூடவே தான் இருப்பேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கினேன். உங்களோட காதல நான் புரிஞ்சுக்கல கண்மணி. இனிமே அந்த மாரி பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. அடுத்து எந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.